ஸோ ஹாய் கைஸ், விஜய் வந்து இன்னைக்கு ஸ்டார்டா மற்றும் ஸ்டுடியோ கிரீனோட மெகா ஆடிஷன் டிரைவுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து சூப்பர் 360 ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ப்ளீஸ் ஃபாலோ ஹிஸ் கண்டென்ட். சேனல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ விஜய், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ஃபோன் பண்ணாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது அம்மா வந்து ஹாஸ்பிட்டலை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணுறாங்க. திவ்யா தர்ஷினி அவங்களுக்கு வயசு 12. தேங்க்யூ. சரி, இந்த நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் பொது மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடிகட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டாரை கிழந்துரைக்க உனது கொடுங்கோல் அழைத்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பது
அதையும் மறந்திடுக அரசே, அறிந்திடுக. போதும், யாகாவாராயினும் நாகக்க மன்னா நாகக்க. யார் கல்வர்? என் கணவனா கல்வர்? இல்லை இல்லை, அவரை கல்வர் என்று குற்றம் சாட்டிய கல்வர்களே கல்வர்கள். நீதியில் இலக்கணம் உரைக்கும் நெடுஞ்செறிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? வல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே அந்த நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு பரிகொலையில் தள்ளிவிட்டீர்கள். இவர் பேர் வந்து அஸ்வின் தக்ஷின். ஸ்டார்டர்ல தான் ஒர்க் பண்றாரு. ஆக்டர், ட்ரெயின்ட் ஆக்டர். இவர் வந்து மூவிஸ்லாம் பண்ணிருக்காரு. பிச்சைக்காரன் 2 படம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆனந்த வடிவம் சொல்லிட்டு, சாரி, 5ஆம் வேதம் சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு நாகாசா கூட. அப்புறம் ஆனந்த வடிவம்னு ஒரு படத்துல ஆல்மோஸ்ட் 3 இயர் கம்ப்ளீட் ஆயிருந்தாரு. அது இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணியிருக்காரு. யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சாரிகமா அப்படிங்கிற பெரிய ஒரு சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நீனா மானோன்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஸோ இவரோட ஒர்க் எல்லாமே அதில் இருக்கு. ஆக்சுவலாக அந்த சாங், ஆல்பம் சாங் இருக்கு. ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட் கேளுங்க, சும்மா கேட்டு பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ராஜு, நான் 38 வருஷமா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒரு இன்னுமே இல்லாத விஷயம். ஏன் தேவையில்லாமல் போட்டு ராத்திரி நேரத்தில் பண்ணுறேன்? நைட்டு 11 மணி, ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மா வேறு தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு என்ன ஒன்றும் உனக்கு தெரியுங்கள? ஃபோனை வச்சு ஃபோனை வைடா வைடா. மா லட்சுமி, நீ உடனே கிளம்பி வா வீட்டுக்கு. இல்லை, டிஃபன் பாக்ஸ் கீழே வந்துருச்சு. அம்மா இந்த இந்த ரியாக்ஷன் இல்லை, பயமா கிடையாது. வாடி வாடி. ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஆக்டிங் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அங்கேருந்து அதை வந்து ஸ்டேஜில் ஏறி அது பண்ணிட்டாரு. அந்த கட்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸ், ஐ ரியலி அப்ரிஷியேட். சூப்பர். ஸோ அகெயின் ஆடிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் we are looking for interesting and confident people. சிம்பிள் as that. ஏன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து உங்கள் ஆக்டிங்கை ஜட்ஜ் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது யாராக இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ரெசன்டேஷனை கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறீங்களா, ஆனஸ்டியாக இருக்கீங்களா, அவ்வளோதான். சிம்பிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறது சிம்பிள். ஓகே, இன்னும் ஒரு வாட்டி நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால. ஓகே, ரெடி? சேம் திங். இல்லை வேற எமோஷன் பண்ணலாமா? ஒரு ஸ்மால் பெர்ஃபார்மன்ஸ் தான். இதை பண்ணிட்டு அவர் என்ன த்ரோ முடியும்? வாலி ப்ரோ கம்மியாக லைட்டா சார் பக்கத்துல கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பேன் கிஸ்தி. உங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றமழைத்தாயா, நீர்ப்பாற்றி நடுவில் நிலைய கண்டாயா, நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, கடிவாழ் உழுவதற்கு கஞ்சிக்கலை கவிழ்ந்தாயா, அல்லது கொஞ்சம் விளையாட வெங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி கொடுத்தாயா, அல்லது நீ மாவனா மச்சானா மானகட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரெடுத்து குறுக்கும் மேல்நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியலுடன் போரெடுத்து தலையில் கட்டதாக குடித்து வேண்டும் ஜாக்கிரதை. எழுத்து நீ சொல்றது பெரிய அளவுக்கு அப்போ ஒன்றும் முட்டாள் இல்லை. நான் படிக்க ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தப்போ வந்து பார்க்கறதுக்கு ஒருத்தனுக்கும் தோணலை. இப்போ பத்திரத்தில் கையெழுத்து போனதும் பேனால இங்க ஊற்றிக்கிட்டு ஊரே திரட்டிக்கிட்டு ஒத்த காலில் வந்து நிற்கிறேன். ஆம்பளை பிள்ளைங்க தான் கடைசி காலத்தில் பார்த்துக்கும், பொம்பளை பிள்ளைங்க பார்த்துக்காதுன்னு சொல்லிட்டு
என்ன மாதிரி பைத்தியகாரத்தனமா யோசிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு அப்பனுக்கு நீ ஒரு செருப்படிடா. இது என் சொத்து, என் இஷ்டம். என் பொண்ணுக்கு இந்த சொத்துல சம உரிமை இருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கிறான். எல்லாரும் சேர்ந்து சரியா படிக்கலாம், எல்லாரும் கேட்டு சரி நானும் போனேன். சொல்றேன் ஃபேமிலில பிரச்சனை வரும்னு சொல்றேன். அம்மா என்னால முடியலம்மா, என்னால வாழ முடியல. எனக்கு அப்படி டென்ஷன் ஆகுது. நைட் தூக்கம் வர மாட்டேங்குது. நாளை பிச்சுக்கிற போல இருக்குமா. யார்கிட்ட போய் சொல்றது? தூக்கம் வரல, கான்சென்ட்ரேஷன் இல்ல, வெறுப்பு, என் மேலே வெறுப்பு. அம்மா ப்ளீஸ்மா, என்னால முடியலம்மா. இதுக்கு மேல வர முடியாது. ஏன்ப்பா என்னை தடுக்கிறேன்? நடிப்புன்னா எனக்கு உயிர் மூச்சு, உயிர் நாடிப்பா. அதை ரொம்ப கஷ்டப்பட்டாருப்பா. நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அதாவது சிவாஜி காலத்து எம்கேடி தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்து இன்னைக்கு தனுஷ் சிம்பு வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் பாருங்க. நான் ஓயலை நடிக்கணும். மூச்சு மூச்சு இங்கே இருந்தப்பா எனக்கு இந்த இடத்துல இருந்து மூச்சு வரல. உயிர் நாடியிலேருந்து என்னை நீங்கள் எரிச்சாலும் சரி, புதைச்சாலும் சரி, அப்போ கூட நடிச்சுக்கிட்டே தான்ப்பா இருப்பேன். ஆனால் இந்த வெறி அடங்கவே அடங்காதுப்பா. இன்னொரு அந்நியன் உருவாயிட்டான் தான்ப்பா நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். நீங்கள் நடிப்பு மட்டும் வரல, இந்த ஓல் தமிழ்நாடும் அந்நியனை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருப்பா. சொல்லட்டுமா? கம்பீரமா சொல்லணும்டா, நான் கடவுளின் அவதாரம்னு கை கட்டி தலை குனிஞ்சி சொல்ல வந்திருக்கேன். ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, ஆனா மனுஷன் என்ற கர்வம் மட்டும் குறையவே இல்லை. ஆணுக்கான வீரம் இருந்து என்ன பயன்? சத்தமா கை தட்டதான் முடிஞ்சது என்னால. பெண்ணுக்கான பொறுமை இருந்து என்ன பயன்? என்னை கேலி செய்தவர்கள் முன் அமைதியாக போகதான் முடிஞ்சது என்னால. உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேரு, எனக்கு மட்டும் ஊருக்கு ஒரு பேரு. உங்களுக்கெல்லாம் என்னென்னவோ அழகழகா பேரு, எனக்கு மட்டும் எதுக்கு என் பேரு? என் புருஷனுக்கு மட்டும்தான் கல்யாணத்துக்கு மறுநாள் கருமாதி தெரிஞ்சே தாலியை கட்டுக்கிட்டேன். இந்த ஊரு முன்னாடி தாசியா மாறி நின்று புட்டேன். தெரிஞ்சே தாலியை கட்டிக்கிட்டேன். இந்த ஊரு முன்னாடி தாசியா மாறி நின்று புட்டேன். கை நீட்டி கூப்பிடுறதுனால நான் காமத்துக்கு ஏங்குறவன்னு நினைச்சிடாத. இந்த காட்டு மிராண்டி கூட்டம்
பணத்துக்காக என்னை இப்படி மாத்திடுச்சு. கருத்தரிக்க முடியலனாலும் நானும் காதலுக்கு ஏங்குற பெண்ணு தாண்டா. தாய் என்ற ஸ்தானத்தை மட்டும் எனக்கு கொடுத்து பாரு, உன்னை இந்த ஊரறிய வச்சிருவேன், உலகறிய மாத்திடுவேன், தரணியும் உன்னை ஒரு நாள் பாராட்டும். மதிக்கலனாலும் பரவாயில்ல, என்னை மனுஷனா ஏத்துக்குங்க. எங்க தமிழ் பாடல உருவாச்சு லோகிய கட்டிக்கனே கொடுத்து சொல்லுங்க எதமா அந்த மாதிரி கபாலிடா. ஓகே என்ன சொன்னாங்க இங்க வந்து ஆடிச்சு நீங்க ஆட்டர் பட செலக்ட் ஆக சொன்னாங்க அவ்வளவுதான். சும்மா எந்த தகடத்தை ஆட்டத்தா உங்கள் உலக நகன் பேசிக்கிட்டு இருக்கின்றார். நீங்க அனைவருமே இங்க வந்து முயற்சி மட்டும் தான் உங்க கையில் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நேரங்கள்லாம் சொல்றது பாத்துக்கலாம். நாங்க அப்படி இல்ல, ஒரு வாட்டி வரும்போது எத்தனை வாட்டி சான்ஸ் விஜயகாந்த் எல்லாருக்கும் வணக்கம்டா. என்ன தம்பி தெளிவாதான பேசி நீங்க தைரியமான நீங்க வந்து பேசுங்க. என்ன தம்பி இது தெளிவாதான பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து தூக்கி போட்டு பாத்துக்க. என்ன போயிட்டு வரட்டுமா? கடைசி ஒரு பேசிக்கிட்டு பிரகாஷ் ராஜ் சொல்லும் தவலட்சுமி சுவாமி தப்பு 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 வாடி 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 முத்துவாண்டி கோட்டடே. மெயின்டைன் பண்ண கட்டாயம் இருந்துச்சு. பல ஆர்டிஸ்டுக்கு உடம்பு அடி வாங்கியிருக்கிறதுனால சுதுகோம்லேயும் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேங்ஸ்டர் ரோலில் நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு முக்கிய அங்கமாக மாறிக்கிட்டு இருக்காரு நம்ம அணியில். ஸோ அதனால் இன்னைக்கு காலையிலேருந்து அவர் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு டிசிப்ளின்டாக ஆடிஷன் போயிருக்குன்னா அதுக்கு பல்லா ஒரு பெரிய காரணம். பல்லாவோட ஷர்ட் நல்லா இருக்குல்ல, எங்கன்னு அப்புறம் கேட்டுக்குவோம். என்னடா சரி சூப்பர் ஸ்டார் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேட்டை படத்தில் வர மலையாளி ஆக்டர் வாய்ஸ் கூட வந்து டேய் அவன் பேர் என்னடா அவனை கூகுள் பண்ணு. அந்த ஒருத்தர் ஞாபகம் இருக்கா, பேட்டையில் ஒருத்தர் வந்து தலைவர்கிட்ட சொல்லுவாரு சாரே கோலமா அவன் அந்த வயசு ரஜினி வயசு நம்பி பேசிக்கிட்டு இருக்கான். குட். சரி முடிச்சிடுறியா? ரொம்ப நேரம் போடுவார் நல்லா இருக்காதா? சரி முடி ஐயா பாருங்களேன், மிமிக்ரின்னு ஒன்று பண்றான். சரி முடி முடி ஒன்றும் பிரச்சனை இந்த பாக்யராஜ். ஓகே. அதாவது என்ன சமாச்சாரம்னா பொதுவாகவே இங்கே சொன்னாங்க என்னன்னா எனக்கு ஊர் முருக சம்பளம் கொஞ்சம் பார்த்து சுதரமா இருங்க. அதாவது கொஞ்சம் ஏடா கூடமா நாள் எஸ்கே வசதியை பேசுவேன். என்ன சந்தோஷமா பேர் வச்சிருக்கேன். என்ன அதாவது மற்ற சந்தோஷம் கிடக்கூடாது. என்ன புரியுதா? அதாவது இவன் வந்து மைக்க கொடுங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம்னு சொன்னான். இவனுக்கு இவன் யாருன்னே தெரியாது. ஆனா இவன் மிமிக்ரி பண்ண இவன் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கான் லைவா. இவன் யோசிக்கிறான் யார் இவன் பண்ணிட்ட ஏதோ ஒண்ணு பண்ணி விட்ட. எனிவேஸ் சூப்பர். உனக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? ஒன்னே ஒண்ணு என்ன பண்ண போறானோ தம்பி கொஞ்சம் வழி விடு. ஐடி மெமரி இன்ஸ்டாகிராம் நண்பர்களே ஆனந்த் இல்லையா? ரைட்டு சந்தோஷம். யார் இது? சாரி சூப்பரா தம்பி நைஸ். பண்ணு ரைட் இவன் நைட் ஃபுல்லா சொன்னான். வால்யூம் கம்மி பண்ணிக்கோ. என்னடா நீ வால்யூம் கம்மி பண்ணாத. அறம் பொருள் இன்பம் வீடு தாய் தந்தை ஆசான் அனைத்தும் வந்துவிட்டது அனைத்தும் வந்துவிட்டது. தாயே தாயே தாயே. இப்படி போய் கோடம்பாக்கத்துல அப்படியே அந்த ரவுண்டானால ரைட் எடுத்து அப்படியே அந்த அடிவாரத்துல வந்து ஒருத்தர் வந்து எண்ணத்தக்கண்ணையா இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு பொங்கலை வாங்கிட்டு அப்படியே நீங்க போய் ஏவிஎம் உருண்டையை தாண்டிங்கன்னா சினிமாக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூட்லாம் பேசிட்டு இருக்கோம்ல. சினிமாக்கு டூஸ் டோன்ஸ் நிறைய வந்து ஜென்ரலாகவே ஒரு ப்ரீகன்சீவ் நோஷனோட. இன்னைக்கு கூட காலையிலேருந்து தொண்டை தண்ணி வந்து பேசினாலும் ஒரு பையன் அங்கே சினிமாக்குள்ள எப்படின்னு வரணுன்றான். ஐயோ டயர்ட் ஆகுது. இவர் ஒரு வே ஆஃப் லைஃப். இஸ் a real example of
வாட் யூ பிலீவ் இன் அண்ட் ஹவு டு யூ டூ இட்ன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஒரு படத்தில் ஒரு பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தியவர். ஸோ நாங்கள்லாம் ஐயான்னு தான் கூப்பிடுவோம் அவர், ஏன்னா அவரை சார்லாம் கூப்பிட தோணாது. இந்த மாதிரி லெனின் பாரதி இந்த பேர்லேயே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஐயா ஒரு சின்ன கேள்வி, அந்த கேள்விக்கு உங்களோட பதில். எல்லாருமே வந்து அந்த ஒரு நடிகராக நான் சினிமாவில் வந்து இந்த ஜெயிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், எல்லாமே வந்து சக்ஸஸோட அசோசியேட் ஆன மாதிரி இருக்குது. அதை நான் ப்ளேமே பண்ணல. ஏன்னா பாப்புலராக இன்னைக்கு மீடியா எதை பிரதிபலிக்குதோ, யார் எதை டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அதுதான் இவங்க மனசுலையும் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை பண்ணார், விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்ணார், தீனீஸ்வர் கேமரா. அந்த படம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு, ஏகப்பட்ட விருது. அவர் ஏன் 2வது படம் பண்ணலன்னு எனக்கு கேட்க தோணல. அவர் பண்ணும்போது சௌரியமாக ஒன்று நல்லதாக பண்ணி போட முடியாது, அவர் நல்ல படம் பண்ணா அப்படின்னு எனக்கு உங்களை பற்றின ஒரு பார்வை இருக்குது. இவங்களுக்கு ஒரு ரூட்டே இல்லைன்னு ஒரு ரூட் சொல்லியிருக்கேன் உங்கள் ஸ்டைலில். இல்லை, எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்களா, இந்த முயற்சி வந்து உங்களை கொண்டு போயிடும். நீங்கள் தனியாக எதுக்கு தேடலாம் வேண்டாம். ஏன்னா ஒருத்தருக்கும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கிளாரிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நோக்கி நகர்ந்துருவோம். அப்புறம் இதுதான் ரூல்ஸ் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறது ஆர்ட். கலை வந்து என்னன்னா அது ஒரு எல்லை இல்லாதது. நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்போம் தான் கலைன்னு சொல்லிட்டு, ஆனால் அது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று காட்ட வந்து. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள். லைஃப் அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சுற்றி நடக்கிற விஷயங்களை பாருங்கள். நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அப்புறம் இயற்கையை வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னாவே அதோட புரிஞ்சிடும் உங்களுக்கு. நமக்கு எது ஆசையும் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். நான் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிறது அது ரொம்ப கிளீனாக உங்களை நீங்கள் ரொம்ப தெளிவாக சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எல்லாத்துக்கும் எல்லா துறைக்கும் வரணும்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணணும். நம்ம இது தாங்குவோமா, இது செய்யுமா அப்படின்னா. ஏன் அந்த சுய பரிசோதனை பண்ணணும்னா, சுய பரிசோதனை பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், அப்புறம் நம்மகிட்ட எதெல்லாம் மிஸ் ஆகுதுன்ட்டு நம்ம அதை நோக்கி தானாக போயிடலாம். கண்டிப்பாக பேனல் டிஸ்கஷன் நம்ம நிறைய பேசுவோம். So we will, in about 10 minutes we will start, so we need your attention for that. Ashwin, can you bring Mr. Karthik Nagaraj to the room? எங்கள் அப்பா அம்மா அடுத்து நம்ம யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ண முடியாத விஷயத்த நான் அப்படியே அவர்கிட்ட போய் கடவுள் மாதிரி கக்கிடுவேன். அதில் அவ்வளோ அழகாக ஷேப் பண்ணி இன்னைக்கு நான் ஏதோ இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவர் காரணம். அதனால் வந்து அவர் வந்து நான் ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற என்னோட ஒரு ஷ்ரிங்க்னு சொல்லக்கூடாது, தெரபிஸ்ட்னு சொல்லக்கூடாது, பட் என்னோட லைஃப் கோச்சுன்னு சொல்கிறேன் நான். அவருக்காகவே அவர் எனக்கு போதிச்ச சில விஷயங்களுக்காகவே ஐ வாண்ட் டு சக்சீட் மோர் இன் லைஃப். அவர் அவ்வளோ டைம் கொடுப்பார் எனக்கு, நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். ஏன்னா எல்லாருமே அட் அ வெரி பர்சனல் லெவல் வி கோ த்ரூ லாஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். எல்லாமே நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தமிழ் சினிமாவில் ஒரு சிவாஜி சாரோட பீஸ் தான் வந்து ஒரு லாங்கஸ்ட் சிங்கிள் டேக்ல சார், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அதில் ஒரு முக்கியமான சீனை ஒரு நடித்து ஒரு சேனல் அப்லோட் பண்ணியிருக்கு, அதையும் நாங்கள் லிங்க் காட்டுறோம், ப்ளீஸ் சி. கார்த்திக் நாகராஜ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பீப்புள் ஹூ கேன் டீச் ஆக்டிங். வெரி ஃபியூ பீப்புள். So Karthik Nagarajan is actor, acting coach, Lenin Bharati, writer, director. அடுத்து அனீஷ் மற்றும் கண்ணாரவி வராங்க. So we will start the panel discussion. அது சின்னதாக we can have a Q&A by the time we end it. But இன்னைக்கு full day நீங்கள் கொடுத்த டயத்தில் உச்சக்கட்ட அட்டென்ஷன் இந்த டிஸ்கஷனுக்கு கொடுத்தீங்கன்னா it will be of great help. Thank you so much. Just give us about 5 to 10 minutes, we will start. Thank you. இதில் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி இன்னும் இது வாங்காமல் இருக்கீங்க, டோக்கன் வாங்காமல் இருக்கீங்க? வந்துட்டீங்க, முக்கால்வாசி பேர் வந்துட்டீங்களா? டன், சூப்பர். அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் எங்கே இருக்காங்க ஃப்ரம் அதர், அவங்கள சேர்ந்து உட்கார வைக்கலாமா? தலைவர் கோச்சுக்காம அப்படி இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஏன்னா அவங்களுக்கு ஆஃப்டர் த பேனல் இஸ் டன் வி ஹேவ் டு டிஸ்ட்ரிபியூட் சர்டிஃபிகேட்ஸ் டு देम. தம்பிவா உட்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர் இருக்கு, கோச்சுக்காது. ஏன் இந்த கேரக்டரை நான் அப்புறமா சும்மா அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க, அது ஒரு ஸ்டடி, கேஸ் ஸ்டடி அது. சரி போ. அது என்னது அணுகுண்டா? வீட்டில் என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க? நைஸ் நைஸ்.
அங்கே ஒரு மனிதரை மீட் பண்ணுறேன். அவர் எதுக்கு ஆஃபீஸ் வராது போகிறாரு எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஆஃபீஸ் போகும்போது அவர் இருப்பார். நானும் கேஷுவலாக அவர் கூட தான் சேர்ந்து சாப்பிடுவேன். ஆஃபீஸில் கேஷுவலாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். ஒரு நாள் கூட நான் டைரக்டர், நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு காட்டிக்கிறதே கிடையாது. ஒரு காரோ ஒரு பைக்கோ ஒரு செட்டாக வருதோ, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம் ஒரு 3 பசங்க நான் சொன்னால் வேலை செய்வாங்க. அதுமாதிரி எதுவுமே நான் அவர்கிட்ட பார்த்தது. ஒரு பெரியவர் ஒரு தனியாக வருவார், அவர் மட்டும் சேதன் ஆஃபீஸில் இருப்பார், சேதனை பார்த்து பேசுவார், ஃபுல் டே இருப்பார், ரீட் பண்ணுவார், பேப்பர் பிடிப்பார், கிளம்பி போயிடுவார். நானும் ஹலோ சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன் அவர்கிட்ட. அவரும் நிறையா ஐடியாஸ்லாம் சொல்லியிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவர் தான் டேரக்டர் சேதனை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பெரிய ஷாக். அப்போ தான் நான் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்குறேன். சார் என்ன சார் இத்தனை நாள் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. ரொம்ப கேஷுவலாக இல்லை போயிட்டு இருக்கு அப்படின்னு. அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்கும்போது அவர் சொன்னது ஒரே வார்த்தை, என் படங்களில் இவ்வளோ பயன்படுத்துகிற மாதிரி இந்த கதையில் இடம் நீங்கள் வேறு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. என்னோடய எக்ஸ்பிரஸில் எந்த டேரக்டருமே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் இந்த வார்த்தை சொன்னது கிடையாது. அசிஸ்டன்ஸ் மூலியமாக சொல்லுவாங்க. ஆமாம், அந்த அவர் ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக அப்படிலாம் சொல்லலை. அவர் ரூட்டடாக இருந்து அவரோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அவர் கதை. படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணேன். என்னென்னா, இளையராஜா சாரோட 1001வது படம் லெனின் பாரதி சாரோட ப்ராஜெக்ட். அவ்வளோ பெரிய கிங் பின் தன்னோட 1001வது ப்ராஜெக்ட் ஒரு கையில் கொடுக்குறாருன்னா, அப்போ அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்கணும், எவ்வளோ அவர் கிராஸ் பண்ணிக்கணும், எவ்வளோ பெரிய கிரியேட்டராக இருக்கணும். இந்த மூமெண்ட் அவர் ஷேர் பண்ணுற விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ.